வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் கருவிகள். எவ்ரிடே டூல்ஸ் ஃபார் ஹோம். அன்றாட வீட்டு வேலைகளை சீராக செய்ய சில அத்தியாவசிய கருவிகளை வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இந்த கருவிகள் சிறு பழுதுபார்ப்பு பணிகள், சுத்தம் செய்தல் மற்றும் பிற அன்றாட தேவைகளுக்கு உதவுகின்றன. பழுதுபார்ப்பு, பிளம்பிங் மற்றும் மின் வேலைகளுக்கான கருவிகளும் இதில் அடங்கும். இந்த கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வீட்டை சீராகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கலாம். பிளம்பிங் கருவிகள். குழாய் இணைத்தல், குழாய் பொருத்துதல்கள் அல்லது குழாய்களை மாற்றுதல் போன்ற பிளம்பிங் வேலைகளை செய்ய நமக்கு சில கருவிகள் தேவை. இந்த கருவிகளை பற்றி அறிந்து கொள்வோம். அளக்கும் டேப். இது குழாய்கள் மற்றும் பணியிடத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தை அளவிட பயன்படுகிறது. அளக்கும் டேப்புகள் 3 மீட்டர் முதல் 5 மீட்டர் வரையிலான நீளங்களில் கிடைக்கின்றன. அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ரெஞ்ச். வெவ்வேறு அளவுகளில் உள்ள நட்டுகள் மற்றும் போல்ட்டுகளை இறுக்கவும் தளர்த்தவும் அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ரெஞ்ச் பயன்படுத்தப்படுகிறது. மங்கி இடுக்கி. ஒரு நட்டு போல்ட்டை திருப்பவோ அழுத்தி பிடிக்கவோ மங்கி இடுக்கி பயன்படுத்தப்படுகிறது. ஹேக்ஸா. ஹேக்ஸா என்பது மெல்லிய பற்களை கொண்ட ரம்பம் போன்ற கையடக்க கருவியாகும். இதன் கத்தி ஒரு சட்டகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இது உலோகம் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் குழாய்களை வெட்ட பயன்படுகிறது. சுத்தியல். ஆணிகளை அடிக்கவும் உலோகங்களுக்கு வடிவை தரவும் சுத்தியல் பயன்படுத்தப்படுகிறது. பிளங்கர். வாஷ்பேசின், சிங்க் அல்லது கழிப்பறை இருக்கையில் உள்ள அடைப்பை அகற்ற பிளங்கர் பயன்படுத்தப்படுகிறது. ட்ரெயின் ஸ்னேக் அல்லது ட்ரெயின் ஆகர் என்றும் அழைக்கப்படும். பிளம்பர் ஸ்னேக். குழாய்கள் மற்றும் வடிகால்களுக்குள் ஆழமாக ஏற்பட்டிருக்கும் அடைப்புகளை அகற்ற பயன்படும் ஒரு மடங்கும் கருவியாகும். இந்த கருவிகளின் உதவியுடன் ஒரு பிளம்பரால் பிளம்பிங் வேலையை எளிதாக செய்ய முடியும். இந்த கருவிகளை நீங்கள் வீட்டிலும் பயன்படுத்தலாம். மின் கருவிகள். நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பல சாதனங்கள் மின்சாரத்தால் இயங்குகின்றன. அவற்றை அவ்வப்போது பழுது பார்த்து மேம்படுத்தி புதிதாக மாற்ற வேண்டும். எனவே மின் கருவிகளை பயன்படுத்துவது அவசியம். இந்த கருவிகளை பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். காம்பினேஷன் இடுக்கி. இது கம்பிகளை வளைத்தல் மற்றும் வெட்டுதல், கம்பிகளின் வடிவத்தை மாற்றுதல், சிறிய நட்டுகள் மற்றும் போல்ட்டுகளை தளர்த்துதல் அல்லது இறுக்குதல் போன்ற பல பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. காம்பினேஷன் இடுக்கியின் கட்டரை பயன்படுத்தி கம்பியை பிடித்து இடுக்கியை வட்ட இயக்கத்தில் சுழற்றி அதை சற்று முன்னோக்கி தள்ளுவதன் மூலம் நாம் இன்சுலேஷனை அகற்றலாம். கட்டரை கொண்டு கம்பியை பிடித்து கைப்பிடியை நன்கு அழுத்தினால் கம்பி அறுந்துவிடும். வயர் ஸ்ட்ரிப்பர். வயர் ஸ்ட்ரிப்பரின் கட்டரை பயன்படுத்தி கம்பியை பிடித்து அதை வட்ட இயக்கத்தில் சுழற்றி சற்று முன்னோக்கி தள்ளுவதன் மூலம் நாம் இன்சுலேஷனை அகற்றலாம். கட்டரை கொண்டு கம்பியை பிடித்து கைப்பிடியை நன்கு அழுத்தினால் கம்பி அறுந்துவிடும். வயர் ஸ்ட்ரிப்பரை பயன்படுத்திய பிறகு அதை லாக் செய்ய வேண்டும். ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவர் மூலம் ஸ்க்ரூக்களை அகற்றவோ மாட்டவோ செய்யலாம். ஸ்க்ரூ டிரைவர்களில் 2 வகை உண்டு. பிளஸ் மற்றும் மைனஸ். பிளஸ் ஸ்க்ரூக்களை அகற்ற பிளஸ் ஸ்க்ரூ டிரைவரும், மைனஸ் ஸ்க்ரூக்களை அகற்ற மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரும் பயன்படுத்த வேண்டும். நியான் டெஸ்டர். நியான் டெஸ்டரில் நியான் ஒளிரும் கருவி ஒன்று இருக்கும். இது மின்சாரம் பாய்வதை சோதிக்க பயன்படுகிறது. 3 முள் சாக்கெட்டின் ஃபேஸ் டெர்மினலில் டெஸ்டரை செருகினால் ஒளிரும் கருவி ஒளிவிடும். அவ்வாறு ஒளிர்ந்தால் அங்கு மின்சாரம் பாய்கிறது என்று அர்த்தம். நியான் டெஸ்டரின் பின்புறத்தில் ஒரு விரலை வைத்தால் சர்க்கியூட் நிறைவடைந்தது என்று பொருள். விரலை அகற்றினால் ஒளிரும் கருவி அணைந்துவிடும். இப்போது சில பிளம்பிங் மற்றும் மின் கருவிகள் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இது தவிர வேறு ஏதேனும் கருவிகள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ அவற்றை நீங்கள் வீட்டில் பிளம்பிங் அல்லது மின் வேலைகளுக்கு பயன்படுத்தி இருந்தாலோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.